ஹாய் நண்பர்களே, வணக்கம். அதுவு தொல்லுக்கு வந்திருக்கோம். நாங்கள் மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம். ஏன்னா அதுவு தொல் இப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதிகமாக வெயிலாக இருக்கிறதுனால பந்தை போட்டுருவோம். பந்தை போட்டு ஆங்கர் வச்சாச்சு. மீன் சேரி கிடைக்கிது, பரவாயில்ல. இந்த கல்லில் சேரி கிடைக்கிது. 2 பேர் இருக்கிறதுனால முன்னாடி வீடியோ எடுக்க முடியல. இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். மீனும் கடிச்சிட்ருக்கு. மீன் பிடிக்காமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். 2 பேர் தான் இருக்கோம். பாருங்கள், பாயிண்டில் ஆங்கர் வச்சு மீன் பிடிச்சிட்ருக்கோம். ஓரளவுக்கு மீன் கிடச்சிட்ருக்கு. இது பாயிண்டு வஸ்பு எடுத்து பார்த்து தான் பிடிச்சிது. வஸ்புனா கீழே கல் கிடக்கிறது தெரியும் எக்கோ சிலிண்டரில், அதனால் அதில் பார்த்து பிடிக்கிறது. மீன் அடுத்த மீன் பிடிச்சி பார்த்துட்டு வராங்க பாருங்கள். மீன் சேரி கிடைக்கிது. இது இங்கே அதுவு தொழில் எல்லாம் அதிகமாக சவுதியில் அதிகமாக அதுவு தொழில்னால் இப்படி தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் அதுவு தொழில் தான் பார்ப்பாங்க. இந்த சைஸில் சேரி தான் நிறையா பிடிப்பாங்க. சேரி ஆண்டாக்கு பிடிப்பாங்க. நாங்கள் இந்த கல் ஆங்கர் வச்சுக்கிறோம். சேரி கிடைக்கிது. எல்லாம் சைஸான சேரி, நல்லா விற்க வேண்டிய சேரி. டைம் ஆகிடுச்சி. ஒரு பொட்டிகிட்ட 2 பேரும் பிடிச்சோம். ஐஸ் வைக்கிறோம். வேறு கல்லில் போடுறதுக்காக ஐஸ் வச்சிட்ருக்கோம். வந்த உடனே ஒரு கல்லில் ஒரு பொட்டி பிடிச்சிட்டோம். பரவாயில்ல மீன். எல்லாம் சேரி, கொஞ்சம் சீலா அதிகம் இல்லை. எல்லாம் பெரிய சேரி தான் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு. ஏன்னா டே நைட்டாக வந்திருக்கோம். இது தொல்லு பார்த்துட்டு நைட்டுக்கு அப்புறம் வீடியோ காட்டுறோம் பாருங்கள். அதிலே சேர்த்து போட்டிருக்கோம். இன்றைக்கி பகல் தொழில் எங்களுக்கு 3 பொட்டி கிடச்சிது. சேரி, சீலா கலந்து கிடச்சிது. பரவாயில்ல. அதோட நைட்டுக்கு எல்லாம் ஐஸ் வச்சிட்ருக்கோம் பாருங்க. ஏன்னா நைட்டுக்கு இங்கே தங்கிடும். நாளைக்கு காலைல தான் போவோம். நைட்டு தொல்லுக்கு போயிட்டு வந்த ஒன்றும் வீடியோலாம் எடுக்க முடியல. 2 பேர் இருக்கிறதுனால இங்கே மீனை ஏற்றிட்டு வந்துட்டோம். இங்கே எடுத்து வச்சிட்ருக்கோம் மீனை. வண்டியில் ஏற்றிட்டு வந்தாச்சு. மீன் எல்லாம் சைஸான மீன், கொஞ்சம் பெரிய மீனாக கிடச்சிருக்கு. ஏன்னா 2 தராத்து மீன் ஒரே வண்டியில் ஏற்றுறதுனால அவங்க இறக்கிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு தராத்துக்கு 8 இருப்பானா, ஒரு 6 பெட்ரோல் கேன். அது 70 லிட்டர் பிடிப்போம். அது 8 கேனு 9 கேனு ஒரு தராத்துக்கு ஓடி இருக்குது. ஒரு கேனில் 70 லிட்டர் பிடிப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.